வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் ஐஸ் ஆஃப் வாக்காண்டா எபிசோட் 2 ஃபுல் பிரேக் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 நோனி வார்டாக மாறி இருப்பான். அந்த சமயத்தில் லயன் வாக்காண்டாலேருந்து ஆட்டை போட்டு நிறைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரிட்ரீவ் பண்ண தான் போயிருப்பான். பட் அவள் எடுக்க நினச்ச சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மிஸ் ஆகிருக்கும். மிஸ் ஆனதில் அந்த மாஸ்க் அண்ட் கிளாவ் மட்டும் தான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். மிச்ச பொருட்களை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் 60 வருஷம் ஓடிடுது. இப்போதைக்கு நோனி டைரக்டராக மாறி இருப்பான். ஐ மீன் வார்டாகோட புது சீஃப் அக்கையாவோட அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் மிஸ் பண்ண அந்த பொருட்களோட இன்ஃபர்மேஷன் அவளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் பக்காய் அப்படிங்கிற ஒருத்தனை ஒரு கிறிஸ்டல் பாசிபிளி வைப்ரேனியம் இன்ஃபியூஸ்டு கல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வர சொல்லி கிரேக்கத்துக்கு காமிச்சிருக்காங்க. அந்த கிரேக்கம் 1200 BCயில் நடக்குது. ஒரு மிகப்பெரிய போர் சூழ்ந்த நேரம். அந்த போருக்கு நடுவில் மென்மன் அந்த கிறிஸ்டல் கல்லை எடுத்தாராங்கிறது தான் நம்ம இந்த எபிசோடில் பார்ப்போம். வார்டாக்கோட வேலை அமைதியாக ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டுக்குள்ளே வக்காண்டாக்கு தேவையான பொருட்களோ இல்லை வக்காண்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ எடுத்துகிட்டு வரது தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அங்கே தான் தாங்கணும். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த போர் ட்ராய்க்கும் நம்ம கிரீஸுக்கும் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 10 வருஷம் அந்த போர் நடந்திருக்கும். ரியல் லைஃப்லேயே சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் அந்த போரை பேஸ் பண்ணி தான் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் ஒடிசிங்கிற அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நோலனோட ஒடிசியை போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். இந்த எபிசோட் 2ங்கிறது நோலனோட ஒடிசி கதை தான். இந்த ஒடிசிஸை பேஸ் பண்ணி தான் கதையை எடுத்துகிட்டு இருக்காரு மனுஷன். அதுக்கு முன்னாடியே மார்வல் முந்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா. இதில் அந்த ட்ராயை எதிர்த்து பல வருஷம் போர் நடந்ததை தெளிவாக இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்லேயே காமிச்சிருப்பாங்க. கிரேக்கத்தோட கொடியை பிடிச்சிட்டு இருக்க ஒருத்தன் எலும்பு கூட மாறி இருக்கான். 10 வருஷம் போர் நடக்குதுன்னா சும்மாவா? அத்தனை பேர் இந்த ட்ராய்க்கு முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க. பட் இருந்தாலும் ட்ராயை டேக் ஓவர் பண்ணாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஒடிசிஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி இப்போ ஃபைனலாக ஒரு பிளான் பண்ணி அந்த ட்ராயோட கதவை உடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அகிலேஸ் ஒரு உளவு படையை வந்து பார்த்தோன்னா உள்ள அனுப்புறாரு. கிட்டத்தட்ட அகிலேஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த உளவு படம் மாதிரி தான் வக்காண்டா சைட்லேயுமே வார்டாக் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் நம்ம இந்த வக்காண்டா சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தான் மென்மனை பார்க்குறோம். இவருடைய உண்மையான பேர் பக்காய். பட் இந்த எபிசோடில் மென்மன் பேர் மாற்றிருப்பாங்க. நிஜமாலே இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் இந்த எபிசோடில் எதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹோமஸோட ஆடிசியஸ் தான். ஸோ அதில் இந்த பக்கம் நம்ம ஹெலனுங்கிற ஒருத்தங்க, அவங்க கழுத்தில் தான் அந்த நெக்லஸ் இருக்கும். அவங்க கிரேக்கத்தை சம்மந்தப்பட்டவங்க. பாரிஸுங்கிற ட்ராய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரின்சிபலை காதலில் விழுந்து கிரேக்கத்துலேருந்து ஓடி போயிடுவாங்களாம். இதனால் ட்ராய் கிரேக்கத்தை பார்த்து சிரிப்பாங்க. ஓடுகாலி குடும்பம் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த சமயத்தில் கிரேக்கத்துக்கு ட்ராய் மேலே கோவம் வந்துடும். இன்னொரு கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா பாரிஸ் தான் கிரேக்கத்துக்குள்ளே பூந்து வலுக்கட்டாயமாக இந்த ஹெலனை கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லப்படுது. ஆனால் பாரிஸில் கிட்டத்தட்ட கோமாளியாக தான் காமிச்சிருக்காங்க இந்த எபிசோடில். ஸோ அப்படி பார்த்தா ஹெலன் தான் பாசிபிளி அந்த கிரேக்கத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். அவளை திரும்ப கொண்டு வரதா இவ்வளோ பெரிய ஒரு போர் நடக்குது. அதில் ஹெலனோட கழுத்தில் இருக்க அந்த வக்காண்டன் கிறிஸ்டல் தான் மென்மனுக்கு தேவை. அண்ட் கதைப்படி பார்க்கும்போது ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியிலேயே மென்மன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கிங் இருந்திருக்கான். வக்காண்டன் கிங் கிடையாது, எத்தியோப்பியாவோட கிங். அவர் ஆக்சுவலாக ட்ராய்க்கு சப்போர்ட்டராக தான் வந்திருப்பாரு. ஹிஸ்ட்ரியிலேயே அவருக்கும் அகிலேஸுக்கும் சண்டை நடந்திருக்கதா சொல்லப்படுது. அதாவது கிரேக்கத்துக்கு ஆப்போசிட்டாக மென்மன் இருப்பார். அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி இந்த இடத்துல மென்மனை கிரேக்கத்துக்கு சப்போர்ட்டராகவும் அதே மாதிரி ஒரு உளவலியாகவும் காமிச்சிருக்காங்க. எத்தியோப்பியாவோட கிங்குங்கிற மாதிரி சொல்லப்படலை. பட் பாசிபிளி அவருடைய அந்த ரூட் எத்தியோப்பியாவாக இருக்க மாதிரி மென்ஷன் செஞ்சிருக்கலாம். கிரேக்கத்துக்கு இவர் எத்தியோப்பியன் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்குமோ என்னமோ. அகிலேஸ் தலைமையில் உள்ள போனவங்க ஒரு பெரிய போரியை மீட் பண்ணுறாங்க. ஐ மீன் இவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா, எதிர்க்க ஒரு ஆர்மியே வருது, சமாளிக்க முடியாது. அமைதியாக உள்ளே போய் எல்லாருமே வேட்டையாடுறது தான் பிளானே. பட் இவங்க மாட்டிக்கிட்ட அந்த சமயத்தில் ஒடிசியஸ் அவங்கள ரிட்டர்ன் கூப்பிட்டுறாரு. இதில் காண்டான அகிலேஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். ஏன்னா ஹிஸ்ட்ரி படி அகிலேஸ் ஒரு சுடு சொல்லணுவாங்க, அதாவது கோபகரன், டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர்டாக கோபம் ஆகிடுவான். அதை தெளிவாகவே போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தப்பிச்சு ஓடி வந்துட்டு அந்த செகண்டில் கூட திரும்பி அந்த ட்ராய் பார்த்து கத்துவார். அவன் அந்த நாட்டு மேலே இந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த சண்டையில் மென்மனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும். அந்த அடியை மென்மன் ஒரு வக்காண்டு டெக்னாலஜி வச்சு சமாளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது மற்ற நாடுகள் குதிரைகளை வச்சு போர் புரிஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் 1200 BCலேயே வக்காண்டா எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக மாறி இருக்குங்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க. நடுவில் ரேடியோ மெசேஜ் அனுப்புவார் இந்த மனுஷன். 1200 BC பிஃபோர் கிரைஸ்ட் BCலேயே இந்த பக்கம் இந்த மனுஷன் ரேடியோ மெசேஜ் அனுப்புறாருன்னா வக்காண்டா எந்த அளவுக்கு டெக்னாலஜிலேயே அட்வான்ஸ்டாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அகிலேஸ் ஸ்டில் கோவமாக தான் இருக்கிறான். எப்படியாச்சும் உள்ள பூந்து அடிச்சிருக்கலாம், நீங்கள் எல்லாருமே என்ன தடுத்துட்டீங்கன்னு சொல்லி. பட் இருந்தாலும் மென்மன் நமக்கான ஒரு நாள் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் மற்றவங்க எல்லாருமே மற்ற கிரீக்ஸ் மென்மன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையே வைக்கல. ஒருவேளை இவையன் ட்ரோஜனாக இருக்கக்கூடாது. ஐ மீன் இந்தியாவில் இருக்கவங்கள இந்தியன் சொல்கிற மாதிரி ட்ராயில் இருக்கவங்கள ட்ரோஜன் சொல்லுவாங்க. இவையன் அவன் சம்பந்தப்பட்ட ஒரு உளவலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல லைட்டாக மென்மனோட அந்த ரியாக்ஷன் மாறதான் செய்யுது. பிகாஸ் இவன் ட்ரோஜன் தான், ஆனால் அந்த ட்ராய் சம்மந்தப்பட்ட ட்ரோஜன் கிடையாது, வக்காண்டாவோட ட்ரோஜன் அப்படின்னு சொல்லலாம். ஆடிசியஸ் இப்போ தான் ஒரு பக்கமான பிளான் போடுறாரு. ட்ரோஜன் ஐடியாவை நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாங்கள் போகிற முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு கிஃப்டாக ஒரு மரக்கட்டையால் உருவாக்கப்பட்ட குதிரையை ப்ரெசென்ட் பண்ணி குதிரைக்குள்ளே 10 பேரை உள்ள அனுப்பி அசால்ட்டாக எல்லாருமே துவம்சப்படுறதான் பிளானே.
அதாவது குதிரை மூலியமா ஆர்மி அனுப்புறது. அதுக்காக குதிரை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இதுதான் கடைசி பிளானாக இருக்கும் போது இந்த போரில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சுட்டு என் ஊருக்கு போய் ஒரு அழகான சன்செட்டை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அகிலிஸ். இதை தான் தானோஸும் சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு இந்த லக்குக்காக கிஃப்ட் பண்ணாங்க, இதை நீ வச்சுக்க அப்படின்னு அந்த பொசைடன் ட்ரைடன்ட்டோட அந்த பென்டென்ட்டை இந்த பக்கம் மென்மேன் கிட்ட கொடுக்குற மாதிரி தெரியுது. இதிலே எந்த அளவுக்கு மென்மேன் மேலே நம்ம அகிலிஸ் நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத கிளியராக கட்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரியே குதிரையை ரெடி பண்ணி இப்போதைக்கு ட்ராய்க்கு கிஃப்ட் பண்ண அவங்க எதுவுமே செக் பண்ண முடியல வாங்கிடுறாங்க. பார்த்தீங்களா, ஏன்டா ஒரு போர் நத்துனா ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கிஃப்ட்டுக்குள்ளே வெடிக்கூட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? செக்கே பண்ணாமல் உள்ள வாங்கி வச்சுட்டு அதை சுற்றி மெழுகுவத்தி வேற எடுத்து ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி நடுராத்திரி இருக்க எல்லா கிரேக்க வீரர்களும் இறங்கி ஆர்மியை உள்ள அனுப்பி ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்குது. இந்த கலவரத்தை தனக்கு ஆயுதமாக இப்போதைக்கு மென்மேன் யூஸ் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் டெக்னிக்கலாக தான் கடைசி போர். இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே இந்த ட்ராய்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை தான் சான்ஸ்ன்னு சொல்லி அவங்கள சண்டை போட விட்டுட்டு அகிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நிழலோட நிழலாக மறைஞ்சு அங்கே தேசியாக பார்க்குறாரு. பட் இவ தப்பிச்சு போகிறத அகிலிஸ் நோட் பண்ணிடுறான். பட் எப்படியோ மென்மேன் அவங்க பார்த்துப்பாங்க, என் வேலையை நான் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி ஹெலன் அண்ட் பாரிஸை அசால்ட்டாக போய் உள்ள மீட் பண்ணுவார். ஐ மீன் லிட்ரலாக அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை, யாருமே அதை வந்து பாதுகாக்கலையாடா, அசால்ட்டாகவே உள்ளார வந்து காமிக்கிறீங்க. ஹெலன் தைரியமாக முன்னாடி வந்து என்னை கொல்ல தானே போகிறேன், கொண்டுட்டு போ அப்படின்னு தைரியமாக சொல்ல அந்த இடத்துல மென்மேன் கொன்று இருக்கலாம். கொன்று தான் அகிலிஸுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்திருக்காது. பட் ஸ்டில் எனக்கு உன்னுடைய உயிரெலாம் தேவையில்ல, இந்த நாட்டை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு தேவை அந்த வாக்காண்டன் கிறிஸ்டல் அப்படின்னு அதை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவாருங்க. லிட்ரலாக 10 வருஷம் இந்த ஒரு கிறிஸ்டலுக்காக போராடி இருக்கார் மனுஷன். இந்த கிரேக்கர்கள் இந்த கிறிஸ்டலை மட்டும் எடுத்துகிட்டு போனால் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாரா? அந்த கிரேக்கர்களுக்காக ஆச்சு இந்த பாரிஸோட தலையை வெட்டி கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அகிலிஸும் நம்பியிருப்பான். ஐ மீன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் தனியாக போய் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அதை விட்டுட்டு லூசுத்தனமாக அவங்கள எஸ்கேப் ஆக விட இந்த பக்கம் அகிலிஸ் 100% கன்ஃபார்மே பண்ணிட்டான், நீ தான்டா உண்மையான ட்ரோஜன், எங்களே ஏமாத்திட்டியா, கூட இருக்கவங்க எவ்வளோ சொன்னாங்க, உன்னை நம்பின பார்த்தியா, ஏன் தப்பு தான் சொல்லி ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகமும், இன்னொரு பக்கம் ஆப்வியஸாக இவனுக்கு ஷார்ட் டெம்பர் வேறு இருக்குது. அந்த கோபமும் சேர்ந்து வெளிப்பட அகிலிஸ் இப்போ மென்மனை போட்டு புரட்டி எடுக்க கொலை பண்ணவே ரெடியாக இருக்கான். இந்த சமயத்தில் தான் கீழே வந்து அந்த உட்காந்து கிறிஸ்டலை நோட் பண்ணிடுறான். இந்த கிறிஸ்டலை காணிக்கா வாங்கி எங்களை ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்டலை உடைக்க ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸாக அது வைப்ரேனியம் கிறிஸ்டல் எனர்ஜியை வெளிப்படுத்துது. மேஜிக் ஆடாது டேய், நோ 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 நோ, இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, இதை நான் அப்படியே கிரேக்கத்தை கொண்டு போகிறேன், முடிஞ்சா நான் தத்துக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் அகிலிஸோட அந்த ஃபைட்டிங் திறமையை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் லிட்டரலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது வக்காண்டாவில் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஹைலி அட்வான்ஸ்டான ஒரு வாரியர். கையில் வின்டர் சோல்ஜர் ஸ்டைலில் ஒரு அயன் ஹேண்டுமே வச்சிருக்காரு. அதுலேயுமே மேஜிக் வர விஷயம், மேஜிக்னு சொல்ல முடியாது, சயின்ஸ் தான். பட் அவன் கண்ணுக்கு அகிலிஸ் கணக்கு மேஜிக் தான். மேஜிக் வர விஷயத்தை பார்த்துட்டு அப்பவும் தைரியமாக இறக்கி சண்டை போடுறாரு. பார்த்தீங்களா, அகிலிஸ் இஸ் அ அமேசிங் வாரியர். அதனால இப்போ வரைக்கும் நிறைய பேர் அவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்பில் சொல்கிறேன், அந்த சண்டையில் ஆல்மோஸ்ட் மென்மனை கொள்ற அளவுக்கு போயிடுற அகிலிஸ். பட் அகிலிஸோட அந்த கால் நரம்பை வெட்டி இந்த பக்கம் மென்மன் ஜெயிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல் கதையில், ட்ரோஜன் கதையில் நம்ம அகிலிஸ் ஆக்சுவலாக ஒரு கடவுளோட ஆசை பெற்றோன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே அகிலிஸை ரிவர் ஆஃப் ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முங்கி எடுப்பாங்களாம். அதில் முங்கினவங்களுக்கு கடவுளோட ஒரு பகுதி சக்தி இருக்கதா சொல்லுவாங்க. அதனால தான் அகிலிஸ் ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் வாரியராக இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா இவன் வந்து சும்மா முங்கி அடிக்காமல் அவன் காலை பிடிச்சி குட்டி பையன் தானே அப்படி தலைக்கெல்லாம் தொங்க விட்டு முங்கி அடிச்சிருக்காங்க. இதில் அவன் உடல் முழுக்கவே நனைஞ்சிருக்கு, கால் மட்டும் நனையாமல் போயிருக்கு. ஹோமஸ் ஒடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அகிலிஸோட கால் தான் வீக்னஸ், அவன் காலில் அடித்தா ஈஸியாக கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அகிலிஸ் ஹீலில் அடித்து அவனை கொண்டுடுவாங்க, அவனை வீக்காக்கி கொண்டுடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த இங்கே அப்படியே கொஞ்சம் லைட்டாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நிஜமாலே அகிலிஸ் பவர்ஃபுல்லான காடான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவர் அமேசிங்கான வாரியர், ஆனால் காடாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. பட் அந்த ஒரு காட் மித்தாலஜியை இங்கே சூப்பராக அடாப்ட் பண்ணதை பாராட்டி ஆகணும். 10 வருஷங்கள் நண்பர்களாக இருந்தாலும் நண்பனை விட எனக்கு நாடு தான் முக்கியம் சொல்லி மென்மன் இந்த இடத்துல அகிலிஸே கொண்டுடுவாங்க. தண்ணியில் அகிலிஸ் கண்கள் அந்த காசோட அப்படியே மதந்துட்டு இருப்பாரு. ஏன் கண்களில் காசு வைப்பாங்கன்னா, இந்த கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் கண்களில் வைக்கப்படுற அந்த காசை கொடுத்து தான் நீங்கள் நம்ம உலகத்துலேருந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகணுமா. அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கிட்ட ஒருத்தன் பட கூட வருவானா, ஷேரான்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கண்களில் வைக்கிற அந்த காசை கொடுத்து தான் நீங்கள் போகணுமாங்க. அது ஒரு நல்ல மித்தாலஜியாக இருந்திருக்கு, அதை இங்கேயுமே டச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அட்டென்ஷன் டு டீட்டெயில், தண்ணியில் இந்த பக்கம் அகிலிஸ் சொன்ன ரத்தம் பாயுதில்ல, முக்கியமாக அவருடைய கடுக்கல் வெட்டியிருப்பாங்களே அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சின்னதாக ஒரு ரத்தத்தை ஒரு குட்டி டீட்டெயிலிங்காக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன போர் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் மென்மன் அங்கே எஸ்கேப் ஆகி டேரெக்டாக வக்காண்டாக்கு வந்துடுவார். தான் எடுத்த அந்த ஆர்டிஃபேக்ட்டுமே கொடுத்து ஆல்மோஸ்ட் 6 மாதங்கள் கழித்து இப்போ வக்காண்டாக்குள்ள டைரக்டர் நோனியை இந்த பக்கம் பக்காய் மீட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவர் மென்மன் கிடையாது, உண்மையான பேர் பக்காய். அண்ட் ஆப்வியஸாக நோனிக்கு ஒரு கண் போயிருக்கோம். எபிசோட் 1 லைனோட சண்டை போடும்போது அந்த கண் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. இந்த இடத்துல டேரக்டர் நோனின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு டேரக்டர் நிக் ஃபியூரி தான் நமக்கு வந்துருக்கும்னு தோணுது. பக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 10 வருஷங்கள் அவன் தனி அவுட் சைட் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அது வந்து மீள்படவே இல்லை. லைன் கூட சொல்லியிருப்பார்ல, ஒரு முறை நீ வெளிநாட்டு காற்றை சுவாசிச்சுட்டா, அவுட் சைட் காற்ற அந்த ஃப்ரீடத்தை உணர்ந்துட்டா அதுலேருந்து யாராலுமே தப்பிக்க முடியாதுன்னு.
அந்த ஒரு எஃபெக்டில் தான் பக்காய் இருக்காருன்னு சொல்லலாம். வெளியில் இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் எனக்கு ஒரு விரும்ப தான் இருக்குது, இதுக்கு நான் வெளியிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு பக்காய் சொல்லும்போது அவுட் சைட் வாழ்க்கை எந்த அளவுக்கு உள்ள வக்காண்டஸை இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத அது தெளிவாகவே போர்ட்ரே பண்ணுது. அப்படி பார்த்தா வக்காண்டாவில் பிறக்கிறவங்க வக்காண்டாவில் தான் சாவணும் போலங்க, வெளியிலே போக முடியாது போல. பக்காய் வருத்தத்தை பார்த்த நோனி உன்னை நான் அடுத்த மிஷனுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வக்காண்டா சொல்கிறேன் எந்த மிஷனாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு பக்காய் சொல்ல இந்த மிஷன் உனக்காக அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்புவாங்க. எந்த மிஷன் தெரியலங்க. ஐ மீன் இந்த ஃபாலோ அப்பாக ஏதாவது எபிசோட் வருமானு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. சீசன் 2 வந்தால் பார்க்கலாம். பட் அதோட இந்த எபிசோட் முடியுது. சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி எபிசோட் தான். பட் நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட், மித்தாலஜி, அதுக்குள்ளே எம்சியோட கதைன்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாராட்டி ஆகணும். ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். அனிமேஷன் சாலிடாக இருந்துச்சுங்க. டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த ஐஸ் ஆஃப் வக்காண்டாவை ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுக்கு தாட்ஸ் உங்களோட வீசா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசாமனோட எல்லாமே பண்ணுறேன்னு இருக்கும். Have fun guys. Wata.